இந்த அனிமி லவ் ஃபெயிலியரான பொண்ணுங்களை பற்றினது. லுக்குமிசு அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோவர்ட்டடான பையன் இருக்கான். அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருக்கவன். அவனுக்குன்னு பெருசாக ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. இப்படி இருக்கையில் ஒரு நாள் எதிர்ச்சியாக ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது அவன் கிளாஸில் படிக்கிற யானாமி அப்படிங்கிற ஒரு பொண்ணு அவளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுக்கிட்ட தன்னோட லவ்வை தெரிவிக்கிறா. ஆனால் அது கடைசியில் ரிஜெக்ஷனில் போய் முடிஞ்சிடுது. இதையெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டு இருக்க, அவன் பார்த்ததை அந்த பொண்ணும் பார்த்துடுறா. அதுக்கப்புறம் நேராக இவங்கிட்ட வந்து புலம்பி தள்ள ஆரம்பிச்சிடுறா. பத்தாவதுக்கு எக்கச்சக்க ஃபுட்டை ஆர்டர் பண்ணி அந்த ஃபுட்டோட பில்லையும் இவன் தலையில கட்டிடுறா. இந்த பணத்தை செட்டில் பண்றதுக்காக டெய்லியும் அவனுக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுப்பா. ஆனா அப்பையும் அவள் லவ் ஃபெயிலியர் நினைச்சு இவன்கிட்ட புலம்பிக்கிட்டே தான் இருப்பா. இவனு கிடையாது, இவனை சுத்தி இருக்க பல பொண்ணுங்க லவ் ஃபெயிலியரால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என்னதான் ஆரம்பத்துல ஒரு மூணாவது மனுஷனா அதை பார்த்துருந்தாலும் போக போக அஸ் அ ஃப்ரெண்டா அவங்கள அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே கொண்டு வரக்காக தன்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் பண்ணுவான். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் டூ மெனி லூசிங் ஹீரோயின்ஸ்ங்கிற அனிமியோட பாக்கி கதை.